ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாமை கண்டு கொள்ளல் ஆகுமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுக்கும் அன்பின் வார்த்தை அது சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 7, 8 வசனங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்பதுவே. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் இருகரம் நீட்டி நம்மை ஆவலுடன் அழைக்கிறார். பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஏனெனில் அவர் மனதுருக்கம் உள்ளவர். வியாதிஸ்தர்களை பார்க்கும்போது மனதுருகி அவர்களை தொட்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 2 வசனத்தில் அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நம் பாவங்களை மன்னிப்பதற்கு தயை பெருத்த கடவுளாய் இருக்கிறார். நம் பாவங்கள் நிமித்தமாக நம்மேல் மனதுருகுகிறார். காணாமற் போன ஆடுகளைப் போல நம்மை எண்ணி நம்மை தேடி அவர் வருகிறார். இளைய குமாரன் தன் வாழ்க்கையில் செய்த அக்கிரமங்களை எண்ணி பார்க்கிறான். உலக சிற்றின்பங்களில் மூழ்கி தன் செல்வத்தை எல்லாம் இழந்து வேதனைப்படுகிறான். ஒரு குடியானவனிடம் சேர்ந்து கொண்டு பன்றிகளை மேய்க்கும் தொழிலை செய்து வந்தான். உண்பதற்கு ஒரு வழியும் இல்லை, எந்த வழியும் அவனுக்கு கிடைக்கவில்லை. பன்றி தின்கின்ற தவிட்டை தின்ன ஆசைப்பட்டான். தன் வீட்டில் என் தகப்பன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து விட்டேனே என்று ஏக்க பெருமூச்சு விட்டான். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான். தன் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்பட எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் என்னை உமது ஊழியக்காரனில் ஒருவனாக சேர்த்து கொள்ளும் என்று கேட்பேன் என நினைத்து தன் தகப்பனை நோக்கி தேடி சென்றான். தூரத்தில் தன் இளைய குமாரன் வரும்போது ஓடிப்போய் அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். அந்த தகப்பன் தினந்தோறும் தன் வாசலில் நின்று, என் மகன் என்னிடம் வருவானா என்று ஏங்கி தவித்திருக்கக்கூடும். ஆம் அருமையானவர்களே, இன்றும் நம்மை படைத்த தேவன் இன்றும் நம்மை தேடி கொண்டிருக்கின்ற நல்ல அன்புள்ள கடவுளாய் இருக்கிறார். இருகரம் நீட்டி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் உள்ளங்களிலே வாசம் பண்ண ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். நம் உள்ளங்களை இந்த நாளிலே திறந்து கொடுப்போமா? அவர் நம் சரீரங்களை ஆலயமாக நினைக்கிறார். ஆலயத்தில் வாசம் பண்ணும் தேவன் நம் சரீரத்தை பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். நம் சரீரத்தை அவருக்கு ஆலயமாய் நாம் கொடுப்போமா? 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்கிறார். அவர் நம்மை கைவிடாத கடவுள். ஆம், தானியேல் சிங்க கவிக்குள் போட்டவுடன் அந்த பிரதானிகள் இவ்வாறு நினைத்திருப்பார்கள், நமக்கு முன் இருந்த ஒரு எதிரி இன்றோடு தொலைந்து விட்டான் என்று களிப்போடு இருந்திருப்பார்கள். ஆனால் தேவன் நீதிமானை கைவிடுவாரோ? ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சிங்கங்களின் வாயை தேவ தூதனை கொண்டு கட்டி போட்டார். தேவன் தானியேலை கைவிடவில்லை. அந்த ராஜா அதிகாலமே துயர சத்தமாய், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கும்போது, தானியேல், ராஜாவே வாழ்க, என் தேவன் என்னை கைவிடவில்லை என்று சாட்சியாக அறிவித்தான். கானான் தேசத்திற்கு சென்ற இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த போதிலும்
10 தடவை தேவனை பரீட்சை பார்த்தும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கின்படி சுதந்திரமாக கொடுப்பேன் என்ற சொன்ன அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்று நெகேமியா தீர்க்கதரிசி இவ்விதமாக சொல்லுகிறான். தாவீதின் சங்கீதக்காரன் தேவனிடத்தில், உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு என்றும் கர்த்தரிடத்தில் அவன் வேண்டினான். சில வேளைகளில் நம் வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் சில ஆசீர்வாதங்களை இழந்து நாம் நிற்போம். மனவேதனைகள் நம்மை அழுத்தும், பாரங்கள் நெருக்கும். ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர் என்று கேட்போம். ஆனால் தேவன் நீதிமானை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். சிற்றைகள் வரும்போது சோர்ந்து போய் விடாதே. அருமையான மகனே, அருமையான மகளே, சிற்றைகள் வரும்போது நீ சோர்ந்து போய் விடாதே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விவிதமாக சொல்லுகிறது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே என்று சத்திய வசனம் விவிதமாக சொல்லுகிறது. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லப்பட்டது போல, தேவன் நம்மை சிட்சித்தாலும் விசுவாசத்தில் சோர்ந்து விடாமல் அவரை இறுக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நம்மை கற்பத்தில் அறிந்த தேவன் நம் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே அவர் நம்மை அறிந்த கடவுள். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று பரிசுத்த ஆவினாலே தாவீது இவ்வாறு பேசுகிறான். நம்மை அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் தமது கரத்தை பார்க்கும்போது உங்களை பார்ப்பார் இல்லையா? உன்னுடைய தேவைகளை அறிவார் இல்லையா? உன் சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அறிவார் அல்லவா? அவர் நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். தாவீது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று அவன் சொல்லுகிறான். எனவே ஒருபோதும் நம்மை தள்ளி விடவே மாட்டார். பாவி என்று உன்னை ஒருபோதும் தள்ளிவிடவே அவர் மாட்டார். அவர் பாவிகளை நேசிக்கிறவர். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, நம் தேவன் நம்மை காப்பார், காத்து வழிநடத்துவார் என்று விசுவாசிப்போம். அவரை பற்றி கொள்வோம். அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மை காக்கின்ற நல்ல கடவுள். அவர் நாம் நடக்கின்ற பாதைகளில் நம்மை காத்து வழி நடத்துவார். நாம் ஒருபோதும் கலங்கவே வேண்டாம். காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவாம். கலங்காதே மனமே, காத்திடுவா. காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பான், இன்னும் இனிமேலும் காத்திடுவாம். கலங்காதே மனமே, காத்திடுவாம். கண்டோனை அழைத்தவர் கரமதைப்பாம், அவர் கைவிடாதிருப்பாம்.
கண்டோனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பாம் 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 என்றும் அதை எண்ணிப்பாம் என்றும் அதை எண்ணிப்பாம். காப்பாம் உன்னை காப்பாம், காத்தவர் காப்பாம், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ, இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பாம், இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. அருமையானவர்களே, தேவன் நம்மை காப்பார், காத்து வழிநடத்துவார். ஒவ்வொரு தேவைகளை அறிந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக அவர் நம்மை வழிநடத்துவார். அவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும், எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருள் இருக்கிறது ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எங்களை இருளுக்குள் தள்ளி விடுகிறது ஆண்டவரே. நீதாமே எங்களை காக்க வேண்டும், பாவத்திற்குள் செல்ல விடாமல் ஆண்டவரே நீ தடுத்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களுக்கு நீ சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த இடத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அருமையான கடவுளை ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ளும். எங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி எங்களுடைய உள்ளங்களிலே உங்களுடைய மெய் சமாதானத்தை கொண்டு வரும். எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.